ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல நடக்கிற பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன். ஆனா அங்க நடக்கிற விஷயம் தான் இப்ப செம்ம ட்விஸ்ட். ரென்லியோட அத்தை மாப்பிள்ளை சில்வாவை பார்த்து, உங்களை நான் டிவியில பாத்திருக்கேன், ரொம்ப மாசா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாப்பிள்ளையோட அப்பா, உங்க பொண்ணோட பயோடேட்டால ப்ரொஃபஷனல் ரகசியம்னு போட்டிருக்கே, அப்படின்னா என்னதான் வேலை பாக்குறாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ரென்லி, நான் வீட்டை சுத்தம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ற சாதாரண வேலை தான் பாக்குறேன்னு சொல்றா. இதை கேட்ட அந்த குடும்பம், ஓகே ஓகே நல்ல அடக்கமான பொண்ணா தான் இருப்பா போலன்னு தப்பா கணக்கு போடுறாங்க. அப்பதான் வெயிட்டர் டேபிளுக்கு வந்து ஒரு டம்ளரை தட்டி விட ரென்லி செம்ம ஷார்ப்பா டம்ளரை பிடிச்சிடுறா. அப்போ சில்வா பார்த்ததும் ரென்லியும் வேணும்னே கையில இருக்கிற டம்ளரை கீழே போட்டு உடைச்சு, ஐயோ எனக்கு பலமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப அப்பாவி போல நடிக்கிறா. சாப்பாடு முடிஞ்சு வெளியே வந்ததும் மாப்பிள்ளையோட அப்பா அவங்க அம்மா கிட்ட, இவ சாதாரண குடும்பத்து பொண்ணு, நம்ம சொல்றதை எதுவா இருந்தாலும் அப்படியே கேட்பா, அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியாவும் ஒரு அடிமையாவும் இருப்பான்னு சொல்றாரு. மாப்பிளையும், நான் வெளியில பாக்குறதுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன், அதனால யாரையும் கொண்டுட மாட்டேன், பார்த்து நடந்துப்பேன்னு சொல்லி ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பேசுறான். அடுத்து ரெஸ்ட் ரூம்ல ரென்லி அவங்க அத்தை கிட்ட பேசும்போது, அந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராம், ஆனா அவரோட முதல் மனைவி குழந்தை பிறந்த அப்புறம் ஏற்பட்ட டிப்ரெஷன்ல மேல இருந்து குதிச்சு இறந்துட்டாங்களாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அத்தை வெளியே போனதும் திடீர்னு மாப்பிள்ளையோட அம்மா பதறி போய் உள்ள வந்து கதவை மூடுறாங்க. ரென்லி கிட்ட ரொம்ப பயந்த குரல்ல, தயவு செஞ்சு என் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்காத, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அவங்க அம்மா ஏன் சொந்த மகனை பத்தியே அப்படி சொன்னாங்க? அந்த மாப்பிள்ளையோட முதல் மனைவி உண்மையிலேயே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாளா, இல்ல வேற ஏதாச்சும் கொடூரமான ரகசியம் இருக்கா? அந்த மாப்பிள்ளையோட உண்மையான பின்னணி என்னன்னு அடுத்த பார்ட்ல பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, ஃப்ரைடே வந்துடும்.